தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் லயா நெசிமுல்லரோட படைப்பில் ஒரு ஹாலிவுட் படமாக ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் படத்தோடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனமாகப்படுது கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இதே மாதிரி படம் ஏறத்தாழ 2003 வந்திருக்கு. பட் அந்த கதை வேறு, இந்த கதை கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்காவுடைய சிஐஏ ஏஜென்சியும் நம்ம பிரிட்டிஷுடைய MI6 மெஜஸ்டிக் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்டும் சேர்ந்து ஒரு டார்கெட்டை பிடிக்க போகிறாங்க. போன இடத்துல ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம டார்கெட் ஆகல, அவங்க நம்மளை டார்கெட் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராப்பில் அவங்கள மாட்டி விட்டுருப்பாங்க. ஸோ MI6 ஏஜென்சியும் சிஐயோட ஏஜென்சியும் டோட்டலாக அவங்க போட்டு தள்ளிடுறாங்க. இதில் பிரியங்கா சோப்ராவும் அடங்கும். இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணால் பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கக்கூடிய ஷாம், அதே மாதிரி அமெரிக்கன் பிரதமராக இருக்கக்கூடிய வில்லியம் டேரஞ்சர், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன உரசல் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற உரசலை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் ரெண்டு பேருமே ஏர்போர்ட்ஸ் ஒன்றில் பயணம் போங்க அப்படின்னு சொல்லி உதவியாளர்கள் சொல்ல, இவங்களும் அந்த ஏர்போர்ட்ஸ் ஒன்றில் போக திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு விமானம் ரோபோட்டிக் ட்ரான்ஸை ஏவி ஏர்போர்ட்ஸ் ஒன்றை தாக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது இந்த கதையில்? MI6 ஏஜென்சியும் சிஐ ஏஜென்சியும் போட்டுத்தள்ள என்ன தான் காரணம்? இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகும்போது இவங்களை அடிக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சுவாரஸ்யமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்ஷனாகவும் எடுத்து சொல்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா, டெஃபினெட்லாக இந்த படத்தினுடைய மெயின் பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து ஒரு பக்கம் பிரியங்கா சோப்ரா ஓப்பனிங் ஃபைட்லேயே சும்மா அள்ள விடுது. நமக்குங்க வேற லெவல் ஆக்ஷன் சீக்வன்ஸ். இந்த வயசுலேயும் அம்மனி என்னமா ஃபைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் ஓப்பனிங்கில் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக இன்னொரு பக்கம் பார்க்க போனால் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக வரக்கூடிய ஜான் சேனா, அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக வந்திருப்பார். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் ஹெட்ரிஸ் எல்பா, அவர் வந்து இங்கிலாந்து பிரதமராக வருவார். அவர் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலேருந்து வந்தவராக இருப்பார். சரி, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இதுக்குள்ளேயே ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும். நான் வந்து வசந்தவன், நீ வந்து இந்த மாதிரி அந்த ஈகோ கிளாஸோட கன்வே பண்ணி இந்த கதையில் தங்களை கொல்றதுக்கு யாரும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க தேடி போகக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் முக்கியமாக ஒரு 4 சண்டை காட்சிகள் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது நண்பர்களே. இந்த படத்தை பார்க்கும்போது ஓடிடிக்கு எடுத்த படம் மாதிரியே தெரியல. நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுத்து சூப்பராக செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் சீன் ரொம்ப நல்லாவே இருந்தது. பிரியங்கா சோப்ரா அவங்க டீமை வந்து அடிக்கும்போது அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. அதேமாதிரி இந்த படத்தில் அந்த போலந்தில் பங்கருக்குள்ளே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். உண்மையிலே சொல்லக்கூடாது, ஒரு டோர் சீக்வன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க நண்பர்களே. நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு லெவல். அந்த ஒரு சீனுக்கே நாம் அந்த படத்தை முழுசாக பார்க்கலாம் போல இருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஐடியாலஜி பண்ணி எடுத்திருப்பாங்க. அதேமாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸு கிட்ட வர ஒரு பீஸ்ட் லெமோசின் காரை வச்சு ஒரு லாங் ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்க்கும்போது இப்படிலாம் அந்த கார் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருந்தாலும், பட் ஒரு ஆக்ஷனாக பார்க்கும்போது சரி என்னவும் எடுத்திருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மனசுக்குள்ளே எண்ணம் தோணும். அந்தளவுக்கு அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸும் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோடு எடுத்து முடிச்சிருப்பாங்க. பின்னணி இசையாகட்டும், படத்துடைய மேக்கிங் ஆகட்டும், கேமரா ஒர்க் ஆகட்டும், எதுவுமே ஒரு ஓடிடிக்கு எடுத்த படம் மாதிரியே தெரியல. இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் விட்டுருக்காங்க. பட் இது தேட்டரில் விட்டுருந்தா ஓஹோன்னு ஓடக்கூடிய படம் தாங்க. பட் எதுக்கு வந்து ஓடிடியோடு நிறுத்திக்கிட்டாங்கன்னு தெரில. ஒருவேளை இது திரும்ப தேட்டருக்கு வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த படத்தினுடைய நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்க போனால், இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் அந்த ஏர்போர்ட்ஸை ஒன்று வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இது என்னென்னா, உலகத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் செக்யூரிட்டி கொண்டது தான் ஏர்போர்ட்ஸ் ஒன்று. அதை சாதாரணமாக ஒரு பிளேட் வந்து ட்ரோன் ஜெட்ஸை வச்சு தாக்குறாங்க, அதாவது ட்ரோன் பாம்ஸை வச்சு தாக்குறாங்க. அது எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்னு தெரில. ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸு கிட்ட வர ஒரு லிமோசினை வச்சு ஒரு சீன் மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தியா, அது வந்து இந்த படத்துக்கான காட்சியா இல்லை அந்த காருக்கான விளம்பரமா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு அந்த லெமோசினை வச்சு செய்யு செஞ்சுருக்கிறாங்க. எவ்வளோ செஞ்சாலும் எங்கள் வண்டி தாங்குண்டா அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு தோணுது. அது ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக்காக தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸில், அதாவது நேட்டோ நாடுகளுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் உள்ள ஒரு ரவுண்ட் டேபிள் ஆர்கனைசேஷன் பண்ணி அங்கே வந்து
ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வில்லனோட ஆளுங்க சாதாரணமாக உள்ளே வந்து டமான சுடுறாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது லாஜிக் மிஸ்டேக்கினுடைய உச்சம் அப்படின்னா கூட நாம் சொல்லலாம். பட் எது எப்படியோ இந்த சிறு லாஜிக் மிஸ்டேக்களோட சிறு குறைபாடுகள் இருந்தாலுமே இந்த படம் 2 மணி நேரம் ஓடுது அப்படின்னா இந்த 2 மணி நேரமும் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுவும் படம் ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் சரியான என்கேஜாக போகுது நண்பர்களே. அடுத்து 1 ஹவர் கொஞ்சம் ஒரு ½ ஹவர் லாக் ஆகுது. கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது நான் வந்து உழைச்சி மேலே வந்தவன், நீ சினிமாவில் வந்து சொகுசாக மேலே வந்தவன் அப்படிங்கிறதும், ஜான் சினா வந்து சினிமானா சாதாரணமாக வந்து நடித்து பாடுறான்னு இங்கிலாந்து பிரதமரை பார்த்து கேட்குறதும், 2 நாட்டு பிரதமர்கள் உயிருக்கு போராடி அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்று கீழே வந்து குதித்து தப்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளாகட்டும் நிறைய விஷயங்கள் படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு சில குறைபாடுகள் இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் படத்தில் இருந்தது. இதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபுல்லி ஆக்ஷன் ஹாலிவுட் என்டர்டெயின்மெண்ட்டாக இதை நாம் பார்க்கலாம் நண்பர்களே. அமேசான் ப்ரைமில் தமிழும் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் இது விமர்சனத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.